ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். நாவின் சுவை அருமைகள் மலரட்டும். நீங்கள் நான்வெஜ் பிரியரா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. வாங்க இன்னைக்கு மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து நல்லா வாஷ் பண்ண மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சமாக சாப் பண்ண டொமேட்டோஸ், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு காஞ்ச மிளகாய், தனியா, பட்டை, லவங்கம், பெப்பர், சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், டொமேட்டோஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற மட்டனையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா மசாலா எல்லாமே ட்ரை ஆன பிறகு அவ்வளோதான், எடுத்து பவுலில் சர்வ் பண்ணால் நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.